ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி மாதமாக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாட்டு முறை தான். இந்த வழிபாட்டு முறை பெரும்பாலும் எல்லாருமே செய்யக்கூடிய வழிபாட்டு முறை எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிறோம் அப்படின்ற சிலருக்கு தெரியாது. அது என்ன வழிபாட்டு முறை அப்படின்னா, அம்மனுக்கு கூழ் காய்ச்சி வழிபடும் முறை தான். இந்த வழிபாட்டு முறையை சிலர் அவங்களுடைய வசதிக்கேற்ப ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் நம்ம செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஆடி மாதம் முழுவதுமே சிறப்பான நாட்கள் தான். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி, ஆடிப்பூரம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப சிறப்பான நாள் தான். இந்த கூழ் காய்ச்சி வழிபடும் முறையை ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்ப சிறப்பு. செய்ய முடியல அப்படின்றவங்க ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக அம்மனுக்கு கூழ் காய்ச்சி வழிபடுறது ஒரு வழக்கம், ஐதீகம். இந்த கூழ்காட்சி வழிபடுற முறையே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் எந்த அம்மனோட படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா படத்தை நல்லா சுத்தப்படுத்தி சந்தனம், குங்குமம், பூக்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அம்மனுக்கு வேப்பிலை மாலை கட்டி போடுங்க. வேப்பிலை மாலை கட்ட முடியல அப்படின்னா சும்மா ஒரு 4-5 வேப்ப இலையை பறித்து அப்படியே அதில் சொருகி விட்டுருங்க அம்மனுடைய படத்துக்கிட்ட. இல்லை அப்படின்னா அம்மனுடைய பாதத்தில் கூட நம்ம அந்த வேப்பிலையை வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கூழ் ரெடி பண்ணிக்கணும். கூழ் ரெடி பண்ணுறதுக்கான சரியான முறை எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எவர் சில்வர் அப்படி இல்லைனா பித்தளை பொங்கல் வைக்கிற பானையை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் நம்ம சந்தனம், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு அதற்கப்புறம் பானையில் நம்ம வேப்ப இலையை கட்டிக்கிட்டு அதில் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்து வரும்போது அதில் அரிசி போட்டு அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கேழ்வரகு மாவை அதில் போட்டு நம்ம நல்லா கிளறணும். அது கிளறி கலர் மாறி நம்ம தண்ணியை தொட்டு பார்க்கும்போது அந்த கஞ்சி நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் பதம். வந்த உடனே நம்ம கூழை இறக்கிற வேண்டியது தான். கூழ் காய்ச்சின பானையில் நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். பச்சை மிளகா நறுக்கி, மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு சாமிக்கு நம்ம நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிட வேண்டியது தான். சிலர் வெங்காயம் இது போட மாட்டாங்க. ஏன்னா அப்படியே கூழை வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதற்கப்புறம் அதில் வெங்காயம், உப்பு இதெல்லாம் கலந்துப்பாங்க. அது உங்களுடைய முறைப்படி நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அப்படி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த கூழ் காய்ச்சின பானையில் ஒரு இலையாவது வேப்ப இலையை நம்ம போட்டு தான் சாமிக்கு வச்சு படைக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ண பிறகு அந்த கூழை கொண்டு போய் நம்ம வாசலில் வச்சு நம்ம போகிறவங்க வரவங்களுக்கு நம்ம கூழ் கொடுக்கறது முறை. அது ரொம்ப நல்லது. தானம் பண்ணணும். அப்படி கொடுக்க முடியாதவங்க பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்காவது நம்ம கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் எப்படி எந்த முறைப்படி சிறப்பாக செய்கிறீங்க. பெருசாக கூழ் காய்ச்சி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூழ் காய்ச்சிட்டு கோயிலில் கொண்டு போய் அங்கே வச்சு அங்கே வர பக்தர்களுக்கு கூட கொடுக்கலாம். அது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எந்த மாதமும் இல்லாமல் ஏன் ஆடி மாதம் கூழ்காய்ச்சி வழிபாடு செய்கிறோம் அம்மனுக்கு அப்படின்னா, ஆடி மாதம் பயங்கரமாக காற்று அடிக்கக்கூடிய மாதம். மழையும் பெய்யும். இந்த காற்று அடிக்கும்போது அது நமக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் காற்று மூலயமா தொற்று கிருமிகள் எளிதாக நம்மளுக்கு ஈஸியாக பரவிடும். அந்த பரவும் போது நம்மளுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி உடலில் உருவாகணும் அப்படின்றதுக்காகவும் தொற்று கிருமி நம்மளை அண்டாத வண்ணம் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆடி மாதம் முழுவதும் வாசலில் நம்ம வேப்பிலை கட்டுறது, மஞ்சள் இதெல்லாம் வைக்கிறதுக்காக காரணம். அதே மாதிரியே கேழ்வரகு உடம்புக்கு அவ்வளவு வலிமை தரக்கூடியது, எலும்புக்கு நல்லது. அதில் அவ்வளோ கால்சியம் இருக்குது. மற்ற எந்த தானியத்திலையும் இவ்வளோ கால்சியம் இல்லை. அதனால் அதை குடிக்கும்போது அதில் வேப்பிலை இட்டு குடிக்கும்போது அது உடம்புக்குள்ளே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. கிருமிகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றதுக்காக தான் இந்த கேழ்வரகு கூழ் காய்ச்சி அம்மனுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம். பொதுவாக இந்த கூழை முன்னாடி நாள் நைட்டு கூழ் காய்ச்சி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து நம்ம அம்மனுக்கு கூழ் வச்சு வழிபாடு செய்வோம். சிலர் காலையில் கூழ் காய்ச்சி வச்சுட்டு மதியம் வழிபாடு செய்வாங்க. நல்ல நேரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாம். இந்த ஆடி மாதம் கூழ் தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. கூழ் தானம் கொடுக்க முடியாதவங்க நம்ம யாராவது ஒரு 2 பேருக்கு உணவுகளை தானமாக கொடுக்கறது நல்லது. மனிதர்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னாலும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நாய், அதே மாதிரி பூனை, பறவைகளுக்கு ஏதாவது உணவுப் பொருட்கள், பிஸ்கெட் இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.